அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாக்யராஜ் ரொம்பவே வருத்தமா தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. மலர் விஷயம் எல்லாமே மதிக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் எல்லா விதமான செலவும் ஏத்துப்பாரு நல்லா சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பாக்யராஜுக்கு ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து போதும். உடனே மலர், என்னங்க என்ன உங்களுக்கு இப்படி வேர்த்து ஒழுகுது, போய் உள்ளே போங்க, உள்ள போய் உட்காருங்கன்றாங்க. இல்ல மலரு, இருக்கட்டும் பரவாயில்ல. சரி இருங்க, உங்களுக்கு லெமன் ஜூஸ் அது போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் மலரு, உனக்கு டைம் ஆகும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, 5 நிமிஷம் ஆக போகுது, இதுல என்ன இருக்கு, இருங்கன்னு சொல்லிட்டு மலர் அங்கிருந்து போனதும், வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். வரவுக்கு மீறிய செலவு வருது, அதுதான் பிரச்சனையே தவிர வேற எதுவும் கிடையாது. குடும்பத்துக்காக செய்யறது எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மதி வந்து, நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன், ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. அதனால என்ன நடக்கும் என்ன ஏதுன்றது எல்லாம் எனக்கும் தெரியும், கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இப்போ உடனே நம்ம மலர் அங்கிருந்து போனதும் பாக்கியராஜ் இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரேவதி காட்டுறாங்க. ரேவதி ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் ஃபோன் பண்ணி, என்ன ரேவதி எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அது வரைக்கும் ரேவதி அழுதுட்டு இருக்காங்க. கண்ணை தொடச்சிட்டு தன்னுடைய அண்ணனுக்கு நம்ம படுற கஷ்டம் தெரியக்கூடாதுன்றதுக்காக அது எல்லாமே அப்படியே கண்ணை எல்லாம் தொடச்சிட்டு, அண்ணன் என்னன்னு சொல்லுண்ணே, ஃபோன் பண்ணியிருக்க, வேலைக்கு கிளம்பிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா கிளம்பிட்டேன், இப்பதான் போயிட்டு இருக்கேன். ரேவதி நீ நல்லா இருக்கில்ல, திரும்ப மாப்பிள்ள உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாரா, சொல்லு ரேவதின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைண்ணே, அப்படியெல்லாம் அவர் எந்த பிரச்சனையும் பண்ணல. எதுக்காக சும்மா தேவையில்லாம என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருங்கன்னு சொல்றாங்க. ரேவதி, உன்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவே கூடாது. இந்த வீட்டுல இருக்கும்போது எந்த அளவுக்கு சுதந்திர பறவையா நீ இருந்த, உனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உனக்கு பிடிச்சத பண்ணிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்த. நீ மேல படிக்கணும்னு ஆசைப்பட்ட, உன்னை மேல படிக்க வச்சிருக்கணும்னு நல்லா சொல்லி வருத்தப்பட்டு பேசுறாங்க. உடனே ரேவதி, அண்ணே திரும்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு நடந்தது எல்லாம் மாத்தவா முடியும், விடுனே பாத்துக்கலாம். நேத்து ஏதோ அவர் கோபத்துல இருந்தாரு, அதனால தேவையில்லாம இப்படி பண்ணிட்டாரு. இப்ப அவர் நல்லா தானே இருக்காருன்றாங்க. என்னதான் கோபம் இருந்தாலுமே உன்னுடைய புருஷன் பண்ணது ரொம்ப தப்பு. கட்டுன பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது, அதுவும் நைட் டைம்ல, இதெல்லாம் சரியா சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. இது ரேவதிக்கு இன்னும் அழுகையே வருது. உனக்கு அவரை கட்டி கொடுத்துருக்கவே கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி பாக்கியராஜ் ஒரு பக்கம் கண் கலங்கி அழ. உடனே ரேவதி வந்து, அண்ணே அண்ணே நீ அழுதுட்டு இருக்கியா, அண்ணே நான் நல்லா இருக்கேனே அண்ணேன்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாங்க. இங்க பாருனே, நான் நல்லா இருக்கேன், அத்தை என்ன கூப்பிடுறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல நீ வந்து நிக்கிறல்ல, அப்புறம் எதுக்காக தேவையில்லாம இப்படி அழுத்துட்டு இருக்க, நான் நல்லா இருக்கேன், என்னை பத்தி நீ கவலைப்படாம உன்னுடைய வேலையை போய் நீ பாருனே, போனேன் போன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு ரேவதி வந்து பேசிட்டு இருக்காங்க. பாக்கியராஜுக்கு இது ஒரு மாதிரி அவ்வளோ ஃபீலிங்கா இருக்கு. தான் பண்ண தப்பால தான் தங்கச்சியோட லைஃப் இப்படி இருக்குன்றத ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் அழுதுட்டு வந்து இருக்காங்க. இப்போ பாக்யராஜ் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா வந்து நம்ம மதிய காட்டுறாங்க. மதி வந்து ஆன்லைன்லேயே கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த மலருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சுரேஷும் வந்து உட்கார்றாங்க. சுரேஷ் வந்ததுமே, அண்ணி எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்கன்னு சொன்னதும், சரி சுரேஷ் இப்பவே எடுத்துட்டு வரேன்னு சொல்லி மலர் காஃபி எடுத்துட்டு வந்து சுரேஷ்க்கு குடுக்குறாங்க. இத ராகவனும் பாக்குறாங்க, லக்ஷ்மியும் பாக்குறாங்க. இன்னைக்கு லீவு போட்டிருக்கா, ஏன் வீட்டு வேலையை செய்ய முடியாதா, என்ன உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க மலர் கிட்ட. உடனே லக்ஷ்மி கிட்ட வந்து மலர் சொல்றாங்க, அத்தை அவ ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இதுல என்ன இருக்கு அத்தைன்றாங்க. எனது ஆன்லைன் கிளாஸ், அதுக்கு வந்துட்டு கூட வீட்டு வேலையை பார்க்காம புருஷன் வேலைக்கு போனா சிரிச்ச முகத்தோட பாய் சொல்லி அனுப்பாம இப்படி என்ன ஆன்லைன் கிளாஸ் வேறன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி லேப்டாப்பை மதியோட பர்மிஷன் இல்லாம மூடி வைக்கிறாங்க. இதை பார்த்து மதிக்கு இன்னும் பயங்கரமா கோபம் வருது. என்ன நான் பாட்டுக்கு மூடி வச்சா இவங்க பாட்டுக்கு இப்படி ஆன் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சுரேஷ் என்ன பண்றாங்கன்னா ஷூ போட்டுட்டு நேரா உள்ள போறாங்க. இப்ப சுரேஷ் பின்னாடியே மதி போயிட்டு இருக்காங்க. ஒரு பர்மிஷன் கேட்டே உள்ள வர மாட்டியா, நான் தான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல, எல்லாருக்கும் மேனஸ் சொல்லி கொடுக்குறேன், நீ இப்ப மேனஸோட நடந்துக்கிறியான்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேக்குறாங்க. உடனே மதி வந்து ஷூவை பாக்குறாங்க. உடனே சுரேஷ், என்ன என்ன உனக்கு பிரச்சனை சொல்லுன்னு கேக்குறாங்க. உங்களுடைய அம்மா அப்படி வந்து பேசுறாங்க, இதெல்லாம் தப்புன்னு நீங்க கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, பெரியவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க,
நம்ம தான் அனுசரிச்சு போகணும். ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என் பெர்மிஷன் இல்லாம லேப்டாப்பை மூடி வைக்கிறாங்க. இது கூட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பார், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவ என்ன பண்ணிருக்கணும்? உள்ள ரூம்ல உட்காந்து எடு. இங்க பாருங்க, டவர் இல்லாதனாலதான் நான் வெளியே உட்கார்ந்தேன். அங்க பாரு, என் போனுக்கு டவர் இருக்கே. இங்க பார், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த கேள்வி நான் கேட்க கூடாதுன்னா என்னுடைய அண்ணி மலர் அண்ணி எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுபடி நடந்துக்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி சுரேஷ் போயிடுறாங்க. இதை பார்த்த மதிக்கா இன்னமும் கோபம் வருது. உடனே நம்ம மதி கோவத்துல இருக்க நேரா மலர் போறாங்க. மலர் நேரா மதி கிட்ட போயிட்டு, மதி, இவங்க எல்லாம் இப்படிதான், யார் வந்தாலும் எத்தனை பெரியார் வந்தாலும் இவங்கள மாத்த முடியாது. இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்கள திருத்துறேன், குடும்பத்தை திருத்துறேன்னு சொல்லி போனா நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. உடனே மதி இவர்கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க பாரு, என் புருஷன் பாக்யராஜ் இருக்காரே, நான் எப்ப கல்யாணம் பண்ணிட்டு 6 வருஷமா இப்படி நடக்குது, இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி எல்லாம் பேசுறாங்க. நான் எவ்வளவு குறை சொன்னாலும் வாயை திறந்து கூட அவர் அந்த விஷயத்த பத்தி கேட்க மாட்டாரு. புதுசா பாக்குற உனக்கு வருத்தமா இருக்கும், போக போக பழகிடும் சொல்லி பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா சுரேஷ் அங்க வராங்க. அண்ணி, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நீங்க சொன்னால் அதை கேக்குறாளான்னு பார்க்கலாம். எப்ப பாரு அப்பா அம்மா கிட்ட சண்டை போட சொல்லி சொல்லிட்டே இருக்கான். உடனே மலர், சுரேஷ் ஒரு நிமிஷம், உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா என் கூட கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன செடி, என்ன விஷயம் சொல்லுங்க. வர முடியுமா? கண்டிப்பா அண்ணே, சொல்லுங்கன்னு சொன்னதும், என்ன சுரேஷ், மதி கிட்ட போயிட்டு என்ன போல இருன்னு சொல்லியிருக்கியே, ஆனா நான் எந்த அளவுக்கு வலி வேதனையை உள்ளடக்கி வச்சிருக்கேன்றது உனக்கு புரியுதா இல்லையா சுரேஷ்? நீ நல்லா யோசிச்சு பாரு. உன்னுடைய அப்பா அம்மா இன்னைக்கு பண்ணது சரியா தப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணி, தப்புதானே, நான் இல்லைன்னாலாம் சொல்லல. அவங்க அப்படின்னு தெரியுதுன்னா ஒதுங்கிட்டு போகணும். அதை விட்டுட்டு பேச பேச சண்டை பெருசா தானே ஆகுன்றாங்க. அவ உன்னுடைய பொண்டாட்டி, நீ தான் அவளுக்கு ஒரு தப்பு நடந்தா கேட்கணும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன மாதிரி எல்லாம் அவ இல்ல. அட்லீஸ்ட் அவளாவது கேள்வி கேட்கிறாளே நினைச்சு நான் சந்தோஷத்துல இருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்தனும் அப்பத்துல இருந்து நான் ஒன்னும் சந்தோஷமா கிடையாது. இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தான் இருக்கேன். என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் சொன்னாலும் உனக்கு தீராதுன்னு சொல்லி மலர் மனசுல இருக்கிற எல்லா விஷயமே சுரேஷ்கே சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது சுரேஷ் மதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.